ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து ஒரு டின்னருக்கு வந்துக்கிறோம். ஸோ இது என்ன மாதிரி ஒரு டின்னர்னா, கப்பல்லையே போவோமா, அங்கே அப்படியே சோறு. கோவாலயும் நாங்க போயிருக்கிறது அதுதான். நீங்க பார்த்திருப்பீங்க, தாய்லாந்துலயும் நாங்க போனது நீங்க பார்த்திருப்பீங்க. ஐ திங்க் பாலில இல்ல பாலில டின்னர் க்ரூஸ் இல்லை. ஸோ எந்தெந்த ஊர்ல வந்து நம்மளுக்கு பீச்சு இதெல்லாம் இருக்குதோ, ஸோ அந்தந்த ஊர்ல வந்து எங்களுக்கு பேக்கேஜ்ல இது கொடுத்து விட்டுறாங்க. எங்களாலேயும் அது ஒமிட் பண்ண முடியல. சரி, ஓகே, எல்லா ஊர்லயும் ஒரு டின்னர் க்ரூஸ் ஷிப்ல போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க ஓகேன்னு ஒத்துக்கணும். இப்போ வந்து நாங்க இது மரைனா ஸ்பாட் ஏதோ சொன்னாங்க. நாங்களும் குத்து மதிப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் சுத்துறோம் இங்க துபாயில. வியூ எல்லாம் சூப்பரா இருக்கு. ஸோ ஆக்சுவலாக எங்களை அங்கே ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ ஒரு 100-200 மீட்டர்ஸ் தான் இருக்கும், அப்படியே போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் போனாங்க, அப்படியே மச்சக்குன்னு போயின்னு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அந்த க்ரூஸ்ல நாங்கள் என்னென்ன பண்ண போறோம், எது பண்ண போறோம், அப்படியே அந்த ரிவர்லயே வந்து அப்படியே துபாய் சுற்றி பார்க்கலாம். எல்லாமே வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மோனாவோட அவுட்ஃபிட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு. அவ்வளோ மோசமான இல்ல, நல்லா தான் இருக்கு. இல்ல சூப்பரா இருக்கு. இது கூட என் ஸ்கின் கிடையாது, இது அந்த லெகின்ஸ்ல வர ஸ்கின். இவ்வளவு கருப்பு காலிச்சுன்னு வச்சு கலாச்சு விட்டுக்கு வரலாம். பதிவு பண்றாராமா, இது என்னோட கால் கிடையாது. நிஜமா என்னோட கால் கிடையாது. ஓகே, ஃபுல் கவர்ட் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து அங்கங்க நிறைய க்ரூஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து ரெண்டாவது மூணாவது க்ரூஸ் நாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்ல வேளை இது கொடுத்து விட்டாங்களோன்னு நினைச்சு பயந்து. இல்ல இது இருக்காது. இதே மாதிரி தான் நம்ம ஆக்சுவலா என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், தாய்லாந்து போனல, தாய்லாந்து தான் பெருசு க்ரூஸ். ஆமா, டான்ஸ்லாம்னாங்களே, அதுதான் பெரிய க்ரூஸ். பாரடைஸ். பாரடைஸ் கோவா இல்ல. இல்ல ஆமா, பாரடைஸ் கோவா. இது தாய்லாந்துல வந்து வேற, ஆனா அது இன்னும் பெருசு. இது வந்து இதே மாதிரி தான் இருக்கு. இதோ நம்ம போக வேண்டிய ஷிப் வந்து ஓப்ராய் ஷிப்ல தான் போறோம். செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வெரி லெவல் குஷி, செம்ம. ஆமா, லைட் பத்தியாங்க பயங்கரமா இருக்கு, ஆனா குளிர் தான். சூப்பரா பாருங்க, ஃபுல்லா அரியாபா வாயில வச்சுக்கிறா அபாபான்னு. சூப்பரா இருக்கு. வீடா அது இல்ல என்ன அது தெரியல, வீடா என்னான்ட்டுன்னு. நிறைய பேர் இருக்கிறாங்க கெஸ்ட் ஓபராயில. இப்போ நம்ம வந்து போயிட்டு ஏறிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்துட்டாங்க. நம்மளோட டேபிள் வந்து 66 மோனா. ஓகே, ரொம்ப என்ட்ர வலது கால் வை. அம்மா சரி, ஒரு நிமிஷம். நம்ம ஒரு நாள் ஃபேமிலியா எல்லாரும் வந்து இது ஒரு நிமிஷம் புடி. அலப்பி போலாம். ஒரு நிமிஷம் புடி. இது லேஸ் கட்டிக்கிறேன், லேஸ் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆயிட்டு டின்னர். எல்லாமே வெஜ்ஜுப்பா. ஏமாத்தி போட்டாங்களா? எல்லாம் வாடா இல்லையா மச்சாங்க. Is this the one? Okay, thank you. ஓகே, நல்ல வேலை நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பாட் கொடுத்துறாங்க. இந்த மாதிரி பேசிங்க, இதுதான் நம்மளுக்கு தேவை. ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோ ஷூட் போயிட்டு இருக்கு. போட்ல நமக்கு வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. நம்ம வேணும்னா நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கணும். ஸோ அவங்க கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஓகே, போ. மாடல் மோனாவை பார்த்துக்கிறீங்களா? இன்னைக்கு பார்ப்பீங்க, சுற்றி ஃபோட்டோ தான் இன்னைக்கு. இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி சுற்றி பாருங்களேன், வேற லெவலில் இருக்கு. ஆனால் சாப்பாடு வந்து எனக்கு தெரிஞ்சு வெஜ்ஜு தான் போல. இது நான் பார்த்துட்டு வரேன். மோனா ஷாக் ஆயிடுச்சு, வெஜ்ஜா என்னான்ட்டுன்னு. எல்லாம் மூடி வச்சுட்டுக்கிறாங்க, பார்க்கணும் என்னான்ட்டுன்னு, வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்ட்டுன்னு. இதெல்லாம் வந்து சலாடு, இதெல்லாம் இருக்கு. என்ன வச்சுக்கிறாங்க, ரைஸு, இதோ ரைஸு. ஓகே, மேக்ரோனி, எல்லாம் வெஜ்ஜு. ஓகே, சந்தோஷம். கிழங்கு, இது என்ன? ஓகே, ஏதோ தால். நான் தான் எடுத்து பார்த்துக்கிறேன், எல்லாம் சைலண்டாக உட்காந்துக்கிறாங்க. இது ரசம், ஏதோ ஒரு கிரேவி. இது ஓகே, நூடுல்ஸ்க்கு இது சந்தோஷம். இது ஓகே, ஏதோ சிக்கன் ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகே, இருக்கு சிக்கன் இருக்கு. ஓகே, ரைஸ் பிரியாணி போல். இந்த பக்கம் ஏதோ ஒரு கிரேவி.
ஓகே, ஸோ எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான்வெஜ்ல அவ்வளோ ஒன்றும் பயங்கரமாலாம் சொல்ல முடியாது. மோனா இருக்குமாண்ணா இருக்கா இருக்கு. ஆனா என்னன்னா நீ நினைக்கிற மாதிரி இருக்காது. கோபி மஞ்சூரி. ஓகே, கோபி மஞ்சூரி எந்த ஊர்ல உங்களுக்கு நான்வெஜ்ல சேரும்? வெஜ்ல சேரும். நான் சொல்றேன் இரு, இதுல ஃபுல்லா நம்ம எடுத்துக்கிறேன். கோபி மஞ்சூரி, 2 விதமான ரைஸ், ஒயிட் ரைஸ், ரசம், கிரேவி, பட்டாணி, அப்புறமா அந்த பக்கம் வந்து 2 ஏதோ சிக்கன் வச்சிருந்தாங்க. நூடுல்ஸ் இருந்துச்சு பார்த்தேன். நூடுல்ஸ், ரொட்டி, 3 டைப்ஸ் ஆஃப் சலாடு இந்த மாதிரி இருந்துச்சு. சலாட் அவங்களே சாப்பிட சொல்லுங்க. யார் சலாட் சாப்பிட? அதுதான் நான் பார்த்தேன். நீங்களாம் புலி மாதிரி ஆச்சு. நீங்க புலி பசிச்சாலும் புல்ல திங்காது அந்த மாதிரி. நீங்க பசிச்சா கூட வெஜ் சாப்பிட மாட்டீங்களே. அதுவும் மோனாலாம் சாப்பிடாது. சாப்பிட்டா ஷீலு மம்மி 3 பேரும் டாடி கோட் வாங்கலாம்னு போயிருந்தோம்ல. அப்ப ஷீலு வந்து வெஜ் கேட்டா. வெஜ் கேக்கல, இங்க ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படி சொன்னா. நான் 2 பேரும் டர்ன் பண்ணி வெஜ் ஒண்டி வேணாம், நான்வெஜ் கூட்டி போங்க. சரி பாப்போம். இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியது இருக்கான். சரி பாப்போம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இது வந்து அவ்வளோ எக்ஸைட் ஆகல இந்த டின்னர் க்ரூஸு. ஓகேங்களா? அது ஏன்னா தைலாண்டில் வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு. செம்ம பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எங்க நீ வந்து முறுக்கின்னு இந்தியா, அதனால உனக்கு தெரில. செம்மையா இருந்துச்சு. சீரியஸா வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபுட்டு கூட நம்ம வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஃபுட்டு எங்கடா பாத்துங்கிற? அங்க பாத்துங்க. ஃபுட்டு கூட ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு நீங்க பாத்துருப்பீங்க, நான் காமிச்சேல. இங்கன்னா வரும் இவ்வளவு ஐட்டம் வச்சுக்கிறாங்க. இல்ல ஒரு இவ்வளவு ஐட்டம் வச்சுக்கிறாங்க. இதுல வெஜ்ஜுக்கு தான் அவங்க வந்து பயங்கரமா கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. அங்க வந்து நான்வெஜ்ல அவன் என்ன பண்ணா பொட்டலமா எடுத்துன்னு வந்து வச்சாங்க. எல்லாமே இருந்துச்சு. நானு, ருமாலி ரொட்டி, சிக்கன்ல வந்து வெரைட்டி, ஃபிஷ் ஃபிங்கரு, என்னென்னவோ இருந்துச்சு. சைனீஸ், அப்புறமா இந்த இதான் என்னது கான்டினென்டல், எல்லாமே இருந்துச்சு. நானே பார்த்துட்டு அங்க பிளஸ் இன்னும் பிரம்மாண்டமா அந்த பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமா பாடின்னு இருந்தாங்க. ஓகே, இது வந்து பண்ணுவாங்க, டிஜே போட்டு விட்டுருவாங்க போல. டிஜே ஒருத்தங்கிறான், டிஜே போட்டு விட்டுருவாங்க போல. சாப்பாடு வந்து இவ்வளவுதான். இதுதான் நான் பார்த்துருந்தது. சரி, ஆனா வந்து 2 நாள் காஞ்சிருக்கிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சாப்பிடலாம். நாங்க இத நம்பி தான் இன்னைக்கு மத்தியானம் கூட கொஞ்சம் தான் சாப்பிட்டோம். இத நம்பி தான் நாங்க வந்து பிரைவேட் யாட் போல. பிரைவேட் யாட் விட்டுருங்க. இத நம்பி தான் மத்தியானமே நம்ம இத்துனூடு தான் சாப்பிட்டோம். ஆமா, மத்தியானம் கூட நாங்க சாப்பிடல. ஏன்னா நாங்க ஏன் சொல்லுங்க, நாங்க வந்து மத்தியானம் சாப்பிடல. ஏன்னா எங்களுக்கு லாஸ்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தைலாண்ட்ல வந்து சூப்பரா இருந்துச்சுல, செம்மையா பண்ணுவானுங்க அப்படின்னு நினைச்சோம். பாப்போம். சரி, வெஜ்ஜா இருந்தாலும் என்ன போனா டேஸ்ட் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு டேஸ்ட் வாய்க்கு நல்லா ருசியா இருந்துச்சுன்னா நான் சாப்பிட்ருவோம். நான் பசி எடுக்குது. அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்க ஏதோ ஒரு செலிப்ரேஷன் ஆயிருக்குது. ஸோ செலிப்ரேஷன் அவ்வளோதான், மூவ் ஆகுதா? சீசனுக்கு தான்ப்பா இப்படி இருக்கும். சீசனுக்கு தான் இப்படி இருக்கு. எது? குளோபல் வில்லேஜ். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்மளுக்கு சஜஷன் வந்து குளோபல் வில்லேஜ் போன்னு சொன்னீங்க. இந்த டைம் இது சீசன் தான் போல. ஜானு நிறைய பேர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நம்மளுக்கு அதை தான் மெசேஜ் பண்ணி சொன்னாங்க. கரெக்ட் டைம் தான் வந்துக்கிறீங்க, வேற டைம் எல்லாம் வந்தா நிக்க கூட முடியாது, அவ்வளோ வெயிலா இருக்கும், சீசன் தான் இது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பிக்கிறாங்க. கிளம்புது, க்ரூஸ் கிளம்புது, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செம்ம குளிருது ஃப்ரெண்ட்ஸ் துபாய். அப்பா, நான் வேற ஜாக்கெட் எடுத்துன்னு வரல ஊர்ல இருந்து. சரி, இப்போ எங்கன்னா ஜாக்கெட் வாங்க போறேன் நான் இந்த க்ரூஸ் முடிச்சுட்டு. நம்ம இருக்கிற பிளேஸ் கிட்டே இருக்க போது ஒரு கடை பார்த்தேன். நான் அங்கே போய் வாங்கிட்டு வந்துடலான்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குளிருது. பாப்பா கிளம்புது, பயமா இருக்கு பார்க்கறதுக்கு. இன்ஸ்டா 360 எடுத்துன்னு வந்திருக்கணும் நம்ம. சீரியஸா செம்மையா இருந்திருக்கும். ஏன் வச்சிருக்கீங்களா என்ன? ஏன் இல்ல, சும்மா சொல்றேன். எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்றதுக்கு, நம்மளே இப்ப ஆரம்பிக்கலாம்ங்கிறோம். வாடா வா, பிளேட்டிங்க.
அதுதான் பிரியாணி போல. நம்ம இந்த பக்கம் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை, அந்த பக்கம் தான். எப்படி ஆகுது? இதான் ஃப்ரெண்ட்ஸ் அங்க ஃபுட்டு. இதுக்கு போய் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க சாப்பாடுன்னு. நூடுல்ஸ், பிரியாணி, நம்மளுக்கு ஏதோ 2 சிக்கன் கெச்சிச்சு, கோபி மஞ்சள் தூக்கின்னு வந்தோம். நான் கொஞ்சம் இது ஏதோ சுண்டல் மாதிரி இது வாங்கிட்டு வந்தேன். இது ஒரு ஸ்வீட், இது ட்ரை பண்ணி பாரு, தெரியல. ஓகேங்களா, இதுதான். ஸோ சாப்பாடு மேல அவ்வளோ அடிச்சுக்கிறாங்க எல்லாம். எது ஸ்வீட் நல்லா இருக்கா? அப்போ ஒன்னும் பாரு, காலி ஆயிடும். அவங்க அலர்ந்து பார்த்தா காலி ஆயிடும், எடுத்துட்டு வந்துடும் போயிட்டு. யாரா அனுப்பினா என்ன போகுது ஏது போகுதுன்னு கான்சென்ட்ரேஷன் இல்ல. எல்லாருக்கும் சோத்து மேலதான் கான்சென்ட்ரேஷன். பச்சையா இருக்கா? அப்ப சாப்பிடாதடா, வயிற்றுக்கு எதுனா பிரச்சனை ஆயிட போகுது வயிற்றுல. இல்ல சாப்பிடாம கூட இருந்துடலாம், சரியா? ஆனா ஏதோ கண்டது சாப்பிட்டு வயிறு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஆயிடும் அப்புறமா. பாத்து இங்க பாருப்பா, பேங்க் ஆஃப் பரோடா இங்க கூட இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா நான் கமெண்ட்ஸ் கேட்க வேணாம், உங்க மூஞ்சி ரியாக்ஷன்லயே தெரியுது எப்படி இருக்குன்னு. ஸ்டீம் பண்ணுவாங்க தெரியுமா நூடுல்ஸ், அது அப்படியே எடுத்து அப்படியே கொடுத்துட்டு இருக்காங்கம்மா. உப்பு இல்ல, ஒண்ணுமே இல்ல. பிரியாணி கூட புளிப்பா இருக்கு. ஆனா நம்ம ஊரை நான் மிஸ் பண்றேன். இந்தியா தான் என்னதான் சொல்லு. சுண்டல் நல்லாதான் இருக்கு. இந்தியா வீட்டுல சாப்பிடுற சுண்டல் மாதிரி இருக்கு, அந்த டேஸ்ட் வருது. இவ்வளவு சண்டை போட்டி எடுத்துட்டு வந்த பிரோஜனம் இல்ல. கோபி நல்லா இருக்கு, கோபி மஞ்சூரி. ஒருவேளை நம்ம வெஜ் ட்ரை பண்ணிட்டுக்கிறோம். அடுத்தது அவ்வளவுதான். குளிருது ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் குளிருது, இந்த பக்கம் கத்துது, இங்க வர உக்காந்து தலை அப்படியே இந்த நரம்புக்கு தரமா. இந்த காது கேட்க மாட்டேங்குது. இந்த தாத்தா ஒருத்தர் உக்காந்து திருப்பி விட்டாரு. அதுவும் நல்ல பாட்டு இருந்தால லாக் ஆயிடுச்சு இந்த காது. எப்படியாவது ஓபன் பண்ணு. நான் சொல்றேன் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் இறங்கணும்னா நான் சொல்றேன், இங்க சொன்னா அவங்க கோச்சுக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இறங்கிட்டோம். எனக்கு செம்ம குளிர், ஒன்னும் முடியல எனக்கு. நட்டிங்னு இருக்கிறேன். இப்ப இறங்கிட்டு இப்போ டிரைவர் வேற தேடி இருக்கிறோம். அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல. போட்டோ கூட நாங்க போட்டோ அனுப்பிச்சுக்கிறோம் எங்களுது. அவர் எங்க இருக்கிறாரோ இந்த கலர்ல முடியல, என்னால முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ எப்படி போச்சுன்னா அப்படி போச்சு. ஓகே தான், இது நார்மல் தான். ஸோ இது நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆக்சுவலாக இல்லை. ஆக்சுவலாக எனக்கு இது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் நிறையா பார்த்துட்டோம். ஆமாம், கோவாவில் கூட ஒரு வைப் இருக்கும், தாய்லாண்டில் செம்ம வைப்பு, எல்லாம் வேறு லெவலில் டான்ஸு கீன்ஸு ஃபுட்டு, அப்படியே அந்த தண்ணியில் எடுத்து போகிறப்போ லொக்கேஷன் எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு தாய்லாண்டில். இது அவ்வளோ ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. மேபி நம்ம ப்ரைவேட் எடுத்துன்னு போனால் அது அங்கே பார்க்க முடியும் போல். ஸோ அது வேறு இது வேறு போல், எங்களுக்கு தெரில. பட் ஃபுட்டு அவ்வளோ இல்லை. ஓகே, ஏதோ அப்படி போச்சு. இன்றைக்கி ஒரு டைம் பாஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு ரெக்கமெண்டட்னா நான் வானம் தான் சொல்வேன். அங்கே இருந்தவங்க, ஆமாம், அங்கே வந்தவங்க எல்லாம் வயசானவங்க தான் வேறு வந்தாங்க. எல்லாம் சொட்டர் போட்டுன்னு குல்லா போட்டுன்னு உக்காந்துருந்தாங்க. எல்லாம் வயசானவங்க தான். வைப் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் போயிட்டு தாய்லாண்ட் பிளாக் இருக்கும் எங்களுது, நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் கம்பேர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அது ஃபுல் செம்ம வைப்பில் போகும். இது ஓகே, ஒரு ஃபேமிலிக்கு சும்மா அப்படி உக்காந்து போகலாம்.
ஒரு 1 hour 1.5 hour அப்படி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க போயிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட முக்கியமான விஷயம்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.